கேட்குற கேள்வி என்னன்னாக்கா, பர்சனல் லோன் டிஃபால்ட் ஆச்சு சார். எப்போ கோர்ட் கேஸ் போறோம் அப்படின்றாங்க. அதாவது அப்படின்ற ஒரு அந்த டிஜிட்டல் அக்ரிமெண்ட்ல அப்படி ஒரு கிளாஸ் இருக்காது. உங்க மேல வந்து கிரிமினல் சிவில் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கப்படும் அப்படின்னு தான் போட்டிருக்கும். அது வந்து ஒவ்வொரு பேங்க் எடுக்கக்கூடிய இல்ல வச்சிருக்கக்கூடிய பேனல் லாயர்ஸை பொறுத்து தான் அந்த கோர்ட் கேஸ் வரும். பட் நிறைய பேர் நினைக்கிறீங்க கோர்ட் கேஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா லோக் அதாலத்து, கான்சிலேஷன் இதெல்லாம் வந்து கோர்ட் கேஸ். இதெல்லாம் கோர்ட் கேஸ் கிடையாது. இதெல்லாம் சமரசத்துக்காக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நோட்டீஸ். ஆனால் கோர்ட் சீல் போட்டிருக்கும். நிறைய பேர் லோக் அதாலத் வந்தாலே பயப்படுறாங்க. சார் இந்த மாதிரி சார் நம்ம ரீஃபால்ட் பண்ணிட்டு கோர்ட்ல நோட்டீஸ் வந்திருக்கு. கோர்ட்ல நோட்டீஸ் வந்திருக்கா முதல்ல என்ன கிரிமினலாக சிவிலான்னு பார்க்கணும். உங்களுக்கு கோர்ட்ல இருந்து வந்தா நிறைய பேங்க் பர்சனல் லோன் வாங்கினவங்களுக்கு வெளி மாநிலத்தில் போடக்கூடிய வழக்குகள் தான் அதிகமாக இருக்கு. பட் அந்த மாநிலத்தில் போடக்கூடிய வழக்குகளை இங்கே செயல்படுத்தவே முடியாது. ஆல்ரெடி நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறதுனால காவல்துறையினர் அதை தலையிடவே மாட்டாங்க. அவங்க கூப்பிட்டு என்னவோ பார்த்து தீர்த்துக்குங்க, எங்கிட்ட வராதிங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர ரைட் ட்ராயில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணவோ இல்லை அவங்கள அரெஸ்ட்மெண்ட் பண்ணவோ கூடாது. அதனால கோர்ட் கேஸ் எப்போ வரும்னா ஒரு ரெக்கவரியை முடிச்சுட்டு ஒரு 90 நாளைக்கு மேலே நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிறீங்கன்னா அதுக்கு பிறகு உங்ககிட்ட ரெக்கவரி எதுவும் வரலன்னா தான் ரெஃபர் பண்ணுவாங்க. அதுவும் வெளிமாநிலத்திற்கு அட்வொகேட்டை வச்சு உங்கள் செக் கொடுத்தீங்கன்னா செக் டிஜிட்டல் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் செக்ஷன் 25 அவங்க வழக்கு போடலாம். இந்த வழக்கை வந்து பெரும்பாலும் அந்த நீதிமன்றங்கள் நடத்துறதே கிடையாது. அந்த ஃபைல் பண்ணுறதோடு சரி. ஸோ அங்கே ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒரு அட்வொகேட் இப்போ எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அட்வொகேட்டோ இல்லை எங்களை மாதிரி ஒரு இருக்கக்கூடிய பேங்கிங் நாலேஜ் இருக்கக்கூடிய அட்வொகேட்டை அணுகுனா உங்களுக்கு அங்கே இருக்கிற அட்வொகேட்டை வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணுறதுனால இப்போ என்ன வந்து ரெப்ரசன்டேஷன் அங்கே வைப்பாங்க. ஸோ இது ஒரு பப்ளிக் அவேர்னஸ் வீடியோங்கிறதுனால நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி விடுறோம். அங்கே இருக்க இலவச சட்ட உதவி மையங்கள், அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு அங்கே வந்து இதுக்குன்னு இருக்கிற அட்வொகேட் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள ரெஃபர் பண்ணி விடுவோம். ஸோ இதன் மூலமாக நீங்கள் அங்கே ரெப்ரசென்ட் பண்ணி இது ஆனால் ஒன்று அங்கே ரெப்ரசென்ட் பண்ணாலே போதும். அவங்க வந்து மேற்கொண்டு இந்த கேஸ் டிஸ்போஸ் தான் பண்ணி விடுவாங்க. ஏன்னா அங்கே எடுத்து இப்போ லட்சக்கணக்கில் கேஸ் ஃபைல் ஆனால் ஒவ்வொரு கேஸுக்கும் ட்ரையல் எடுத்து முடித்து ஜட்மெண்ட் கொடுக்குறது வாய்ப்பு இல்லை. அதனால கோர்ட் கேஸ் எப்போது வரும்ன்றது ஒரு சில ஆப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ரெக்கவரி கம்மியாக இருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரைட்டாகவே வந்து கிரிமினல் கேஸ் தான் போட போப்பாங்க. ஒரு சில வந்து சிவில் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு கையில் எடுப்பாங்க. ஆர்பிட்ரேஷன் இந்த மாதிரி ப்ரீ ஆர்பிட்ரேஷன் லிங்க், அதுக்கப்புறம் ஜூம் மீட்டிங், கூகுள் மீட்டு இப்படி வைப்பாங்க. அதில் வந்து உங்கள் வழக்கறிஞரை வச்சு நீங்கள் அதில் ஆஜராகி அவங்களுக்கு நீங்கள் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அதே போல் கான்சிலேஷன் இருந்தாலும் கூட ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். லோக் அதாலத்தாக இருந்தாலும் கூட அங்கே ஒரு அட்வொகேட் ரெப்ரசென்ட் பண்ணி நாங்கள் இதை ஆர்பிட்ரேஷனில் பார்த்துக்கிறோன்னு சொல்லணும். ஆர்பிட்ரேஷனை முறையாக எடுத்து நீங்கள் அவார்டுன்னு ஒன்று வந்தாக்க அந்த அவார்டை வந்து சேலஞ்ச் பண்ணணும். ஸோ இப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டேக்கிள் பண்ணியிருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எப்போ கேஸ் வருன்றது அறுதின்னு சொல்ல முடியாது. குறிப்பாக 90 நாளுக்கு மேலே 180 நாளுக்குள்ள நிச்சயமாக அவங்க சிவில் கிரிமினல் வழக்கு ரெண்டுத்தையுமே லோன் டிஃபால்ட் பதிவு பண்ண தான் செய்வாங்க. இது அவங்க நார்மாலிட்டி. இதில் வந்து நம்ம தலையிட முடியாது. அதனால் எப்போ என்ன நோட்டீஸ் வந்தாலும் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், அது ரெண்டுத்தையும் நீங்கள் யூசேஜில் வச்சிருந்தா தான் பேங்க் உங்கள் மேலே என்ன லீகல் ஆக்ஷன் எடுக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இல்லைனா தெரியாமலே போயிடும். நாளைக்கு சப்போஸ் ஒரு கிரிமினல் கேஸ் ஏதாவது வந்து உங்கள் வேலைக்கு அது பாதிப்பாக இருக்கலாம். ஒரு வெளிநாட்டுக்கு போகும்போது கூட உங்களுக்கு இமிகிரேஷன் ப்ராப்ளம் வரலாம். அப்படி சொல்லி முடிச்சுக்கிறேன். மேற்கொண்டு தகவல்களுக்கு யூடியூப் லிங்க் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்கள் பிரச்சனைகளை எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி.